வணக்கம் மக்களே, பாலிட்டியில் நம்ம இம்பார்ட்டன்ட் கேசஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒருத்தவங்க கேசவந்தனா பாரதி வழக்கு பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த வழக்கு பற்றி பார்த்தலாம். இதுவும் நில சீரமைப்புக்காக நடந்த கேஸ் தான். ஆல்ரெடி 2 கேஸ் நம்ம பார்த்துருப்போம். ஒன்று கோகுல்நாத், இன்னொன்று சங்கரி பிரசாத். பார்க்காதவங்க வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த கேஸ் எப்போ நடந்திருக்கு? 1973 நடந்திருக்கு. கேரளா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இவங்க ஒரு ஆன்மீகவாதி, ஒரு ரிஃபார்ம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. உங்களோட சொத்து பாதியை கேரளா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருங்க. அக்கார்டிங் டு த கேரளா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் ஆக்ட் 1969 படி வாங்கிட்டாங்க. அதனால அவரோட அடிப்படை உரிமை பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. ஆர்டிகல் 19 கிளாஸ் 1 கிளாஸ் F, ஆர்டிகல் 31 ரெண்டுமே ரைட் டு ப்ராப்பர்ட்டி. அதே மாதிரி மதம் சார்ந்த ஆர்டிகல் 25 and 26 இந்த 4 ஆர்டிகலை காரணம் காட்டி சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு தாக்கல் பண்றாங்க. இருக்கிறதுல ஹையஸ்ட் ஜட்ஜஸ் ஒரு கேஸை விசாரிச்சாங்கன்னா அது கேசவந்தனா பாரதி வழக்கு தான். 13 ஜட்ஜஸ் விசாரிச்சிருப்பாங்க. விசாரிச்சுட்டு என்ன சொன்னாங்க? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல அடிப்படை தன்மை மாறாம நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஆர்டிகல் 15, 16, 21 அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல் சொல்லி இதோட அடிப்படை தன்மை மாறாம நீங்க திருத்தம் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு பார்லிமெண்ட்டுக்கு ரைட்ஸ் கொடுத்திருப்பாங்க.